உங்களுடைய வெல்த்துக்கு பெரிய தடை என்னன்னு தெரியுமா? உங்களுடைய சேலரியா, இல்லாட்டி உங்களுடைய ஜாப்பா, அப்படி இல்லாட்டி உங்களுடைய பேக்ரவுண்டா? ஒரு நாளும் இல்லைங்க. உங்களுடைய வெல்த்துக்கு பெரிய தடையே உங்கள் வாய் தான். வாட் யூ சே, வாட் யூ கெட். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதாக தான் நீங்கள் மாறிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் உங்கள் ரியாலிட்டியை ஷேப் பண்ணும். உங்களுடைய நாக்கு இருக்குல்ல, அது ஒரு ரியாலிட்டியான ஒரு ஃபோர்ஸ் ஒன்று. வார்த்தைகளுக்கு அந்த அளவு பவர் இருக்கு. எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் 100 முதல் 1000 வரைக்கும் எண்ணங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க பேசும் பொழுது இந்த யூனிவர்ஸ்ல அது ஒரு வைப்ரேட்டை உருவாக்கும். அது உங்க ஃபியூச்சரை டிசைன் பண்ணும். இது பல புத்தகங்கள்ல வாட் டு சே வென் யூ டாக் டு யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு புக் சாட் ஹாம்ஸ்டர் எழுதியிருக்கிறாரு. அந்த புக் எனக்கு கிடைச்சிச்சு, அரிய புக் ஒன்று. அதை படிக்கும் பொழுது இதை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் த டங் அப்படிங்கிற புக்கையும் வாட்சி பாருங்கள். அதுலேயும் இருக்குது இந்த விஷயம். இந்த புக்கில் எல்லாமே சுற்றி இந்த ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுடைய ஃப்யூச்சரை, உங்கள் லைஃப்பை டிசைன் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால கேர்ஃபுல்லாக பேசுங்க. நெகட்டிவ் வேர்ட்ஸ் நெகட்டிவ் லைஃப், பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பாசிட்டிவ் லைஃப். இப்போ ஒத்துக்கிறீங்களா? உங்களுடைய வெல்த்துக்கு எனிமி யாரு? உங்கள் வாய் தான். வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பும் சேஞ்ச் ஆகும்.